ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 12ஆம் நாள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ऋतुः सुदर्शन कालः परमेष्ठी परिग्रहः, उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः, विस्तारः स्थावरस्थाणुः प्रमाणं बीजमव्ययम्, अर्थो नर्थो महाकोशो महाभोगो महाधनः, अनिर्विण्णः स्थविष्ठो भूर्धर्मयूपो महामखः, नक्षत्रनेमिर्नक्षत्री क्षमः क्षामः समीहनः, यज्ञयुज्यो महीज्यश्च क्रतुः सत्रं सताङ्गतिः, सर्वदर्शी विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम्. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. நம்ம திருப்பாவை பாசுரங்கள் 12வது பாசுரம் பார்க்க போறோம். ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கோம். 11 பாசுரம் பார்த்தாச்சு. அந்த 11 பாசுரத்தில் கடைசி 6 பாசுரம், அதாவது 6வதுலேருந்து 11வது பாசுரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணாக போய் ஆண்டாளும் ஆண்டாளோட தோழர்களும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் எழுப்புறாங்க. தோழிமார்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு பெண்ணாக வீட்டு வாசலில் நின்று எழுப்புறாங்க.
அது அவங்களோட பணிவை காமிக்குது. அவங்க பணிவாக எல்லாரையும் சேர்ந்து ஒன்றா நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கு எல்லா தோழிமார்களும் வந்து ஒத்துழைச்சு ஒவ்வொரு வீட்டு கதவையாக போய் தட்டுறாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அனுசரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து 12வது பாசுரம். முதல்ல பாசுரம் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியோட அர்த்தத்தையும் பார்க்கலாம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றது தான் பாசுரம். நம்ம இப்போ ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம். கனைத்து இளம் கற்றெருமை. கனைத்துனா அப்படின்னா அந்த எருமை வந்து கத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கனைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கனைத்து இளம் கற்றெருமை, கனைத்து இளம், இளம்னா சின்ன வயசு கற்றெருமை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அடுத்த லைனே என்ன சொல்லுதுன்னா கன்றுக்கு இறங்கி. அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது, கன்று இருக்குது, அந்த கன்று இருந்தும் இளமையாக இருக்கிற கற்றெருமையோட கனை அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா ஒரு சத்தமாக இருக்கும்ல, அந்த சத்தம், அந்த மாதிரி வந்து ஒரு கோவப்படுற ஒரு சவுண்டு கொடுக்குற ஒரு கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. அப்படிலாம் சத்தம் போட்டால் கூட அந்த கன்றை பார்க்கும்போது அந்த இறக்க குணம் வந்துடுதான். அந்த கன்று பசியாக இருக்குமே, அந்த கன்றுக்கு பால் கொடுக்கணுமே, அந்த கன்றோட பசியை ஆற்றணுமே அப்படின்ற அந்த இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. அப்படின்னா அதை நினைக்கும் போது, அந்த கன்றை நினைக்கும் போது அதை நினைச்சு முளைவழியே நின்று பால் சோர. அப்படின்னா நின்று பால் சோரன்னா என்ன அர்த்தம்னா நிற்காம பால் வந்துக்கிட்டே இருக்கான். அந்த எது வழியா, முளை வழியே. இப்போ வந்து கன்றுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது, அப்போ பால் வந்து சுரக்கும். அந்த பால் சுரந்ததுக்கு அப்புறமா அந்த கன்று இன்னும் பக்கத்தில் வந்து குடிக்க வரலன்னா கூட என்ன ஆகும்னா அது கனமாகும் போது அந்த முளை வழியே பால் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருமா, கீழே அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கான். நினைத்து இல்லம் சேராக்கும். அப்படின்னா அது அப்படியே சொட்டு சொட்டு சொட்டா இல்லை அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முளை வழியே கீழே வந்து விழுந்து, கீழே பாத்திரம் அதெல்லாம் எதுவும் வைக்கலை இல்லையா, அதனால் வந்து அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அது வந்து வழியாக அப்படியே அந்த தண்ணி போகிற வழி மாதிரி அப்படியே அந்த பால் வந்து அப்படியே போய் வீட்டு வாசற்படிக்கிட்ட வந்துருச்சான். அந்த வீட்டு வாசற்படிக்கிட்ட மண், இப்போ சாணியில் வந்து அவங்க கோலம் போட்டிருப்பாங்க, அந்த சாணியெல்லாம் தெளிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சாணி அதோடு இந்த பால் மிக்ஸ் ஆகி சேராகுதான். எப்படி இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தண்ணி வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி சேராகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது எப்படின்னா பால் வந்து அந்த வீட்டு மண்ணோட அந்த முன்னாடி சாணி தெளிச்சது அந்த இதோட சேர்ந்து சேராயிடுச்சான். அந்த மாதிரி சேராகிற வீடாம் அந்த வீட்டில். அப்படி சொல்லி சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படின்னா அப்பேற்பட்ட வீடு. அப்படின்னா அவங்க பாருங்கள், அவ்வளோ பால் சுரக்க போகுது அப்படின்னா அந்த வீட்டில் எவ்வளோ நல்ல செல்வம் இருக்கும் இல்லையா, நல்லா வந்து அவங்க சம்பாதிப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நற்செல்வன் அந்த வீட்டில், இந்த மாதிரி வந்து செல்வந்தர், இந்த மாதிரி ஒரு செல்வந்தர், அந்த நற்செல்வனோட தங்காய் அவங்க தான் உள்ளே படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பேற்பட்ட வீடு தெரியுமா, இது நற்செல்வனோட வீடு, அவனோட தங்கையான நீ அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல அந்த தங்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட வீடு, எப்படிப்பட்ட சூழ்நிலை, யாரோட தங்க அப்படின்றத முதல்ல சொல்கிறாங்க. நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. அப்படின்னா பனித்தலை, காலையில் வந்து இது பிரம்ம முகூர்த்தம் டைமில் தானே இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தலையில் விழுதான். பனித்தலை வீழ என் தலையில் வந்து விழுது. அப்போது நின் வாசற்கடை பற்றி இருந்தாலும் உன்னோட வீட்டு வாசற்படியில் வந்து நின்றுட்டுருக்குறோம். எதுக்கு, உன்னை எழுப்புறதுக்காக வந்து நிற்கிறோம். உங்கள் வீட்டோட கற்றெருமை வந்து பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முளை வழியே நின்று பால் சோற அப்படியே கொட்டி நேராக வந்து உன்னோட வீட்டு வாசப்படியில் இருக்கிற அந்த சாணியோடையும் அந்த அந்த மண்ணோடையும் சேர்ந்து சேராயிடுச்சு. அப்பேற்பட்ட வீட்டுக்கு சொந்தக்காரனான நற்செல்வனோட தங்கையே பனித்தலை வீழ, என் தலையில வந்து பனி விழுந்தாலும் உன் வீட்டு வாசப்படியில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். எதுக்கு, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அப்படின்னா சினத்தினால்னா கோபம், கோபத்தினால தென்னிலங்கை கோமானை செற்ற. தென்னிலங்கை கோமான்னா யார், இந்தியாவோட தென்பகுதியில் இருக்கிற இலங்கை. கோமானை, அந்த இலங்கையை சேர்ந்த கோமான்னா இலங்கையோட ராஜா, இலங்கையோட கோமானை செற்ற கொன்னு.
கோபத்தினால். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்னங்க கோபத்தினால் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவர் வந்து என்ன கோவப்பட்டாரா? வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தினால் அப்படின்னு இருக்கே, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா கடைசி நாள் கூட பார்த்தீங்கன்னா ராமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இன்று போய் நாளை வான்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அவர் கோவமே படலை அப்படின்றது நம்ம முன்னாடி ஆடியோஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோவப்படலை ராமர். ஏன் அப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால அவர் கோவப்படலை. வேறு இப்போ தனக்குன்னா தன்னோட மனைவிக்கான பிரச்சனை தனக்கான பிரச்சனை மாதிரி தான். ஸோ தன்னோட மனைவியை தூக்கிட்டு போய் தனக்கு வந்து கோவம் வர வச்சதுனாலலாம் பெருசாக கோவப்படலை. திருப்பி மனைவியை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சாரே தவிர அவர் கோவப்படலை. ஆனால் வாலி விஷயத்தில் சுக்ரீவன் பாதிக்கப்பட்டான்றதுனால வாலி மேலே கோவப்பட்டு வாலியை கொன்னாரு அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், முன்னாடி ஆடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா சினத்தினால் அப்படின்றாங்க. அப்போ தென்னிலங்கை கோமானை சினத்தினால் கொன்றா? அப்படி அவர் என்ன கோபத்திலே கொன்னாரு? அவரோட பிரச்சனைக்கு அவர் கோவப்பட மாட்டாரே, அவர் வந்து பிரச்சனையை தீர்க்க தான் பார்ப்பாரே தவிர கோவப்பட மாட்டாரே அப்படின்னு பார்த்தா இங்கே தான் இதுக்குள்ளே ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதையை தூக்கிட்டு போனதுனால ராமர் வந்து கோவப்படலையாம். எதுக்கு கோவப்பட்டாரு அப்படின்னா தன்னோட பக்தனான ஆஞ்சநேயர் தூதுக்கு வரும்போது அந்த ஆஞ்சநேயரோட வாலில் வந்து நெருப்பை வச்சு ஆஞ்சநேயரை கஷ்டப்படுத்தினார் இல்லையா, அதுக்காக கோவப்பட்டாராம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா என்னோட பக்தனை நீ வந்து இந்த மாதிரி துன்புறுத்திருக்கிறியேன்னு கோவப்பட்டு ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனை கொன்னாரு அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தம் வருது. இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, ஆண்டாள் பாருங்க தென்னிலங்கை கோமானை அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு கெட்டவனை வந்து நம்ம வந்து எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப மோசமானவன் அப்படின்னு தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவன் ஒரு பெரிய ராஜான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? தென்னிலங்கை கோமானைனா இலங்கையோட ராஜா அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் பாருங்க தென்னிலங்கை கோமானை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது ஆண்டாளுக்கு இந்த இடத்துல ராவணன் பேரை சொல்லவே பிடிக்கலையாம். இந்த கெட்டவனோட பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த ராவணனோட பேரையே நம்மளாம் உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் வந்து நினச்சாங்களாம். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி உச்சரித்தாங்களோ இதுக்கப்புறம் திருப்பி இப்போ நம்ம அடுத்தடுத்த பாசுரத்தில் உச்சரிச்சிருக்காங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று முக்கியம் என்னன்னா இந்த இடத்துல ஆண்டாளுக்கு ராவணனோட பேரையே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தென்னிலங்கை கோமான், நீ வந்து இலங்கைக்கு ராஜாவே இருந்துட்டு போ, ஆனால் நான் உன் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா கோபத்தினால் தென்னிலங்கையோட ராஜாவை வந்து கொன்ன மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் அப்படின்னா மனத்துக்கு இனியானை, நம்ம மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தனை, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவனை, நம்ம மனசுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனத்துக்கு இனியானை அப்படின்னா யார்? ராமர். இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், ராமரை பாடுறதுக்கு வாய் திறக்க மாட்டியா? எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நீ கோபத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, கோபத்தினால தென்னிலங்கையோட ராஜாவை கொன்ன நம்ம ராமரை பாடுறதுக்கு நீ வாய் திறக்க மாட்டியா அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம், இனித்தான் இப்பயாவது எந்திரிக்க மாட்டியா, இது என்ன இவ்வளோ பெரிய உறக்கம், அப்படி என்ன உனக்கு உறக்கம், இது என்ன பேர் உறக்கம், அப்பேற்பட்ட உறக்கம் உனக்கு எதுக்கு, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த லைன் சொல்கிறாங்க, அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே பாருமா, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், உன் வாசற்படியில் நிற்கிறேன், இந்த இடத்துல சேராயிடுச்சு, அது எதனாலனா உன் கற்றெருமையோட பால் அது அப்படியே வந்து கன்றை நினச்சி அப்படியே உருகி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது, அதனால சேராயிடுச்சு, பனி விழுது, எல்லாம் சரி, நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீ அதுக்காகலாம் எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல, கோவத்தினால தென்னிலங்கையோட ராஜாவை கொன்ன மனத்துக்கு இனியானே அந்த ராமரை பாடுறதுக்காக நீ வாய் திறக்கிறதுக்காக எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய், நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இன்னும் விடியறதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள், எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும் இங்கே வந்து இந்த ஆண்டாள் என்ன இவங்களோட வந்து நின்று இந்த இடத்துல கதவை தட்டிட்டு இருக்காங்க, இன்னும் அந்த பொண்ணு உள்ளே படுத்துட்டு இருக்கா, இன்னும் அந்த பொண்ணு எந்திரிக்கலையா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போவாவது எந்திரிச்சுக்கோ, என்னன்னா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய், எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வந்து இவங்களோட சேர்ந்துருச்சு அப்படின்றதான் பாசுறோம். இதில் என்னன்னா நம்ம வீட்டு குழந்தைங்கள கூட பாருங்களேன், அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருச்சு நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறேன்னு, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னால் சில குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அச்சுச்சோ அவங்க தெரிஞ்சிருமா நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கோன்னு அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு எந்திரிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆண்டாளிங்க சொல்கிறாங்க. அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய், எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன்ட்டு, ஏன்னா நாங்கள் இங்கே வெளியில் நின்றுருக்கிறோம், பனி விழுதுன்னு கூட பார்க்காம நாங்கள் இங்கே வெளியில் நின்றுட்டுருக்குறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம்,
இந்த மாதிரிலாம் உன்னை கூப்பிட்றோன்றதும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இன்னும் நீ எந்திரிக்கலன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாசுரம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னு சொல்லி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படிங்க அந்த மாதிரி குழந்தைய நினச்சா உடனே பால் ஊற ஆரம்பிச்சிருமா, அது இப்படி கொட்ட ஆரம்பிச்சிருமா, முளை வழியே கீழே வர ஆரம்பிச்சிருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது மாடு வளர்க்குறவங்க நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டால் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம பல பேர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன்னா எங்கள் சித்தி வீட்டிலலாம் மாடு இருந்துச்சு சின்ன வயசில். ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எப்படி இருக்கும் என்னன்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாடு எங்கே யாரோ வளர்க்குறவங்க கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆமாங்க அந்த மாதிரி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது இல்லாமல் கம்பர் கம்பராமாயணத்தில் இதோட ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அது எப்படி வச்சுருக்காருன்னா, மாட்டுக்கு வைக்கல, மனுஷங்களுக்கு வச்சுருக்காரு. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா இது எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கைகேயி 7 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவரும் கிளம்புறாரு. அவங்களும் சீதையும் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. இப்போ லக்ஷ்மணன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகணும்னு முடிவெடுத்துட்டார். ராமர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் போவேன், ஸோ ராமர் போகிறாருன்னா நானும் போகிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் முடிவெடுத்துட்டார். லக்ஷ்மணன் என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மணனோட தாய் சுமித்ரை கிட்ட போயிட்டு இந்த மாதிரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மணன் முடிவு பண்ணிட்டார் ராமரோட போகணும்னு சொல்லிட்டு. இப்ப லக்ஷ்மணனோட தாய் சுமித்ரை போவாதன்னு சொல்லிட்டா, அப்பயும் லக்ஷ்மணன் போக தான் போறாரு. ஆனா அச்சோ அம்மா பேரை நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மணனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ லக்ஷ்மணனுக்கு சுமித்ரை என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியாது. அதனால் பயத்திலேயே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருன்னா, சுமித்ரை கிட்ட போயிட்டு, அம்மா நான் அண்ணனோட போயிட்டு வரேம்மா, அண்ணா அண்ணியோட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு இப்படி கிளம்பும் போதே சுமித்ரை என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மணா நில்லு அப்படின்றாங்க. லக்ஷ்மணனுக்கு ஒரே பயம், அச்சோ நம்ம நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு, இப்போ சுமித்ரை மட்டும் போவேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போகாமல் இருக்க போகிறதில்ல, ஆனால் நம்ம போகிறோம், அம்மா பேச்சை மீறி போன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு திரும்பி பார்த்தாராம். அந்த டைமில் சுமித்ரை சொன்னாங்களாம், இங்கே பாரு லக்ஷ்மணா, இனிமேல் பார்த்தேன்னா அண்ணியோட காட்டுக்கு போகிறேன்னு இன்னமேல ஒரு தடவை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே ரொம்ப பயந்துட்டாரு. அச்சோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே அம்மா, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுனே புரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது சுமித்ரா சொன்னாங்களாம், இன்னமேல நானும் தசரதனும் உனக்கு அம்மா அப்பா கிடையாது, இன்னமேல ராமரும் சீதையும் தான் உனக்கு அம்மா அப்பா. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னும் ராமர் சீதையோட அண்ணியோட காட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா அப்பாவோட காட்டுக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்றாங்களாம். லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்படியே அவர் பூரிச்சு போயிட்டாராம். அவர் சொன்னாராம், அம்மா சரிங்கம்மா, நான் அதே மாதிரி என்ன மேலே சொல்கிறேன், நான் எங்கள் அம்மா அப்பா ராமர் சீதை எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பா அம்மாவோட நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சுமித்ரை, இங்கே பாரு லக்ஷ்மணா நில்லு அப்படின்னாங்களாம். என்னடா அது, ஒரு பெண்ணோட மனசு அடிக்கடி மாறும்னு சொல்லுவாங்க, இவ்வளோ சீக்கிரமாக மாறும், இப்போ தான் போனாங்க அதுக்குள்ளே நில்லுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே லக்ஷ்மணன் திரும்பி பார்த்தாராம். அப்போ சுமித்ரை சொன்னாராம், அம்மா அப்பாவோட காட்டுக்கு போகிறேன்னு இனிமேல் சொல்லாத அப்படின்னாராம். என்னடா இது, இப்போ தான் அம்மா அப்பாவோட காட்டுக்கு போகிறேன்னு சொல்ல சொன்னாங்க, அதனால தான் நம்ம அப்படி சொன்னோம், இப்போ திடீர்னு அம்மா அப்பாவோட காட்டுக்கு இப்போ போகிறேன்னு சொல்லாதன்றாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்போது சுமித்ரை சொன்னாங்களாம், நீ அவங்க உனக்கு அம்மா அப்பா தான், ஆனால் அம்மா அப்பாவோட ஒரு பையனா நீ காட்டுக்கு போகக்கூடாது, அம்மா அப்பாவோட ஒரு சேவகனா நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சுமித்ரா சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, அம்மா அப்பாவோட காட்டுக்கு போன்னு சொல்லி அங்கே போனால் கூட ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு சண்டை போட்டு நம்மளுக்கு வேண்டியதை கேட்குறத ஒரு ஆர்கியூ பண்ணி அதை வாங்குறதுக்கான உரிமை ஒரு குழந்தைக்கு இருக்குது. நார்மலான விஷயங்களில் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கடைக்கு போனால் அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை அந்த ப்ரெஷர் கொடுத்து வாங்குறதுக்கான உரிமை அந்த குழந்தைக்கு இருக்குது. அம்மா சில காரணங்கள் சொல்லலாம், அந்த சாக்லேட் வேண்டாம் இன்னும் கம்மி விலையில் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா இல்லைம்மா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை அதனால சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் அம்மாவுக்கு உரிமை இருந்தால் கூட இந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு குழந்தை கேட்கறதுலையும் தப்பு இல்லை, அம்மா அது வேண்டான்னு சொல்றதுலையும் தப்பு இல்லை, அதுக்கப்புறம் யாரை சமாதானப்படுத்தினாங்கன்றது சிச்சுவேஷனை பொறுத்தது. ஆனா இந்த இடத்துல சுமித்ரை என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இந்த கான்வர்சேஷன் வர்றது கூட வழி இல்லை, நீ ஒரு சேவகன் போயிட்டு இப்போ ஒரு சோல்ஜர் ஒரு கீழ் அடிப்படி வேலை செஞ்ச ஒருவன் போய் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, நான் இதை செய்ய மாட்டேனே, நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஆர்கியூ பண்ண முடியுமா? உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு சோல்ஜருக்கு ராஜா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன சொல்றாங்க சுமித்ரை அப்படின்னா, நீ அம்மா அப்பாவோட பையனா போகக்கூடாது, பையனா போனா உனக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். நீ அங்க போய் ஏதாவது வேணும்னு கேட்ப, வேணான்னு சொல்லுவே, இல்லை ஆர்கியூ பண்ணுவே, இல்லை எடுத்து சொல்லுவே, இல்லை பேச்சுவார்த்தைக்கு போகும், பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை. நீ ஒரு சேவகனா நீ அவங்களோட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது தான் உன் வேலை.
அவங்க சொல்கிறத மாற்றி செய்கிறதுக்கோ அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ இடமே கிடையாது. ஒரு சேவகனா அவங்களோட நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கோமா, ரொம்ப சந்தோஷமா, நான் அப்படியே பண்ணுறேம்மா, நான் அம்மா அப்பாவோட சேவகனாக போகிறேன் அப்படின்னு வந்து லக்ஷ்மணன் சொன்னாங்களாம். மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இரு லக்ஷ்மணா அப்படின்னாங்களாம். அவங்களும் இருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், இங்கே பாரு லக்ஷ்மணா, நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க, காட்டில் என்ன மாதிரி பிரச்சனை வேணால் வரலாம், என்னென்ன வேணால் ஃபேஸ் பண்ணலாம், வந்து என்ன பிரச்சனையை வந்தாலுமே அதை எதிர்கொள்ள போகிறீங்க. அந்த எதிர்கொள்ளும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உயிர் பிரிய வாய்ப்பு இருக்குது. யார் உயிர் வேணால் போகும், நீங்கள் நம்ம எல்லாருமே மானிடர்கள். அப்படி இருக்கும்போது உயிர் பிரியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ராமருக்கு ஒரு பிரச்சனை வந்து ராமரோட உயிர் பிரிஞ்சது அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த இடத்துல லக்ஷ்மணனோட முகம் மாறிடுச்சான். அப்போ சுமித்ரை சொல்கிறாங்க, இங்கே பார் லக்ஷ்மணா, நெருப்புனா வாய் சுடாது, நான் உனக்கு புரியணுன்றதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த மாதிரி நடந்து ராமரோட உயிர் பிரியறதுக்கான சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட, ராமரோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு என் காதுக்கு நியூஸ் வரும்ல, அந்த நியூஸ் என் காதுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே லக்ஷ்மணனோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா முன்னும் முடி ராமர் உயிர் போக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நீ செத்துடுனா என்ன, கழுத்தறுத்து செத்துக்கிறது இல்லை, ராமரை காப்பாற்றுறதுக்காக போய் சாகணும். சில பேர் வந்து அங்கே ராமர் வந்து உயிருக்கு போராடுறாருன்னா அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வந்து ராமருக்கு முன்னாடி சாகணும், அதனால் கத்தி எடுத்துட்டு ராமர் சாகிறதுக்கு முன்னாடி நம்மளும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டு சாகிறது இல்லை. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ராமரை கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றணும். அதை காப்பாற்ற முடியலன்னா உன் உயிரை கொடுத்து காப்பாற்றணும். உன் உயிரை கொடுத்து காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் அவனோட உயிர் பிரியணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்படணும், அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சுமித்ரையோட வாக்கு. இதை சொன்ன உடனே லக்ஷ்மணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். ஏன்னா இதெல்லாம் அம்மா சொல்லி அவன் செய்யலை, இதெல்லாம் ஆல்ரெடி லக்ஷ்மணன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். இப்போ அம்மா சொல்லிட்டாங்க என்ன மேலே இதை ஃபாலோ பண்ணணுன்றது இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி லக்ஷ்மணன் வந்து அப்படி தான் இருக்க போகிறான். அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் அம்மா அப்பாவோட தான் அவன் போக போகிறான், சொன்னாலும் சொல்லாட்டியும் அம்மா அப்பாவுக்கு ஒரு சேவகனாக தான் அவன் போக போகிறான், சொன்னாலும் சொல்லாட்டியும் அம்மா அப்பாவுக்கு ஒரு சேவகனாக அங்கே போனதுக்கப்புறம் கூட ராமருக்கு ஏதாவது பிரச்சனைனா உயிரை கொடுத்து காப்பாற்றுவான். இந்த எண்ணம் எல்லாம் சுமித்ரை வந்து இப்போ சொல்கிறதுனால லக்ஷ்மணன் செய்யலை. இது எல்லாமே லக்ஷ்மணன் ஆல்ரெடி அதுதான் அவனோட உணர்வு, அப்படி தான் அவர் இருக்க போகிறாரு, அப்படி தான் அவர் ராமருக்கு வந்து உதவ போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல சுமித்ரை சொல்லும்போது லக்ஷ்மணனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு அம்மாக்கு நம்ம பிறந்திருக்கோமே, இப்பேற்பட்ட ஒரு குணவதியான ஒரு நல்ல எண்ணம் கொண்ட இந்த மாற்றான் தாய் பிள்ளைம்பாங்க, அப்படிலாம் நினைக்காம அந்த ராமர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம். லக்ஷ்மணன் கண்ணில் வந்து கண்ணீர் வந்துச்சான். இப்போ இந்த படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது, சுமித்ரைக்கு வந்து ட்வின்ஸு, லக்ஷ்மணன் சத்ருகனன் 2 பேர், அதனால் என்னதான் இருந்தாலும் சத்ருகனன் ஒரு பையன் இருக்கான்ல, லக்ஷ்மணன் வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாளோ, இல்லை லக்ஷ்மணன் மேலே வந்து சுமித்ரைக்கு வந்து பாசமே இல்லையோ, இந்த ஒரு தலைப்பட்சமாக பாசம்பாங்க, 2 குழந்தைங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மேலே பாசம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருதலை பட்சமான பாசமாக இருக்கோ, அந்த ஒருதலை பட்சன்ற பாசனால தான் சத்ருகனன் மேலே எல்லா பாசத்தையும் வச்சுட்டு லக்ஷ்மணனை வந்து ஓரங்கட்ட ட்ரை பண்ணுறாளோ, உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாளோ அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும்ல. அந்த எண்ணமெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக கம்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை முன்னும் முடி அப்படின்ற வார்த்தையை சுமித்ரை வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்லும்போது தன்னோட குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சுமித்ரைக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஏன்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக தன்னோட குழந்தை சாகிறத பற்றி பேச மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்தை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரை வந்து சொல்லும்போது தன்னோட மார்பகங்கள்லேருந்து பால் ஊறி அந்த முளை வழியாக பால் வெளியில் வந்துச்சான். எப்போங்க குழந்தை பிறந்துச்சு, லக்ஷ்மணன் வந்து அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் லக்ஷ்மணனோட வயசு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க அம்மாவுக்கு பால் ஊறிச்சான். எதனால் ஊறிச்சு, தன்னோட குழந்தைய பற்றி நினச்சி தன்னோட குழந்தைய பற்றி சொல்லும்போது பால் ஊறி எந்த அளவுக்கு ஊறிச்சு, சும்மா ஊறலை, அது ஊறி முளை வழியே வெளியில் வந்துச்சான் தன்னோட தாய்க்கு அப்படின்ட்டு தான் கம்பர் வந்து அந்த எழுதியிருக்காரு கம்பராமாயணத்தில். அப்பேற்பட்ட அந்த ஒரு விஷயம் தாய் பாசம் அப்படின்றது இருக்குல்ல, அது அப்படியே இங்கே ஆண்டாள் சொன்ன பாசுரத்தில் பொருத்தி பார்த்தா
கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அர்த்தம் புரியுது. அப்போ வந்து ஒரு கன்றை வந்து கற்றெருமை நினைக்கும் போது எப்படி தோணும், அதுக்கு எப்படி வந்து ஒரு உணர்வு வரும், அந்த உணர்வில் எப்படி பால் சுரக்கும், அந்த பால் சுரந்ததுக்கப்புறமா எப்படி வந்து முளைவழியே நின்று பால் சோர, அது எந்த அளவுக்கு சேராகிற அளவுக்கு. ஒரு சேராகணும்னா சும்மா ஒரு 4 சொட்டோ 5 சொட்டோ வந்துச்சுன்னா சேராகுமா, அது அப்படியே வந்துக்கிட்டே இருந்து அது ஒரு டம்ளர் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து இப்படி ஊற்றினா தானே சேர் மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு பக்கெட் பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பால் வந்து கொட்டி அது வந்து முன்னாடி வந்து வாசற்படிக்கிட்ட இருக்கிற அந்த மண்ணோட சேர்ந்து சேராகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது தாய்ப்பாசம். ஸோ இந்த இடத்துல வந்து தாய்ப்பாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதுன அந்த பாசுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாசுரத்தை ஒரு தடவை பார்ப்போம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நம்ம வந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த பாசுரத்தை வந்து நம்ம ஒரு 5:15 AM அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருத்தன்கால் ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ தீப பிரகாஷாய நமக. திருவேலுக்கை ஸ்ரீ வேலுக்கை வள்ளி சமேத ஸ்ரீ முகுந்த நாயகாய நமக. திருநீரகம் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி சமேத ஸ்ரீ ஜெகதீசாய நமக. திருப்பாடகம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தேவி சமேத ஸ்ரீ பாண்டவ தூதாய நமக. ஆரத்தி பாடல். உன்னிலனை கண்டேன் என்னில் உன்னை கண்டேன் கண்ணனை யாரென்று கண்டு கொண்டேனே ஏழுமலை வாழும் ஸ்ரீனிவாசனே தியானமே சந்நிதானம் வெங்கடாச்சலம் புண்ணியக்ஷேத்திரம் வந்து வேண்டினால் சேமம் திருமலை வாழும் கோவிந்தா உயிரினில் கலந்த முகுந்தா. இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.